எப்பயும் போல குளிச்சு யூனிஃபார்ம் போட்டு ரெடியாகி உட்காந்துருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வச்சு விட்டுட்டு, தலையெல்லாம் சீவி விட்டு பொட்டு வச்சு விட்டேங்க. நான் பொட்டு கரெக்ட்டா வச்சிருக்கிறேனா இல்லையான்னு மேடம் பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தாங்க அது ஃபிக்ஸுங்க. இல்லைன்னா மறுபடியும் அழிச்சிட்டு வைக்கோணுங்க. அப்புறம் எப்படியோ மேடம் நல்லா இருக்குதுன்ட்டாங்க. சரி சாப்பாடு ஓட்டு வரேன் அப்படின்னதுக்கு, சாப்பாடுலாம் வேண்டாம் அப்படின்னாச்சு. அப்படியே சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு 4 வாய் ஊட்டியாச்சுங்க. பெரியவளையும் சாப்பிட்டாளுங்க. சரி 2 பேத்துக்கு ஊட்டியாச்சுன்ட்டு புறப்பட்டாச்சுங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு வண்டி ஏறுனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு, ஸ்கூலுக்கு போய் பார்த்தா, இன்னைக்கும் எப்பயும் போல தாங்க. எல்லாம் நியூ அட்மிஷனு ஸ்ட்ரென்த் அதிகங்கிறதுனால, சரி வண்டிய கொஞ்சம் தள்ளியே நிறுத்தியாச்சுங்க ரோட்ல. "இரு சாமி நான் இறங்கி வர்றேன்" அப்படின்னதுக்கு, "இல்லைங்கம்மா நாங்க 2 பேரும் போய்க்கிறோம்" அப்படின்ட்டு என்னைய கண்டுக்கவே இல்லைங்க. 2 பேரும் கைய புடிச்சுட்டு ஸ்கூல் கேட் வரைக்கும் போயிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே பாய் காமிச்சுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஆடு கட்டுற இடமெல்லாம் ஒரே குப்பையா இருந்துச்சு. எங்க பாட்டிய காணோம். சரின்ட்டு நான் எல்லாம் கூட்டி வலிச்சு கொட்டிட்டு, நான் இனி போய் என்ற வேலைய பார்க்கறக்கு ஆரம்பிச்சுட்டேங்க.